பள்ளியிலிருந்து தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். இன்றைக்கு அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த முசிறியில் நடைபெறுகின்ற இந்த பள்ளிக்கூட நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டு எங்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டத்தில் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே, இந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே, சிஓ மேடம் கிருஷ்ணபிரியா அவர்களே, டிஆர்ஓ பாலாஜி சார் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சார் ஆட்சியர் செல்வி சுஸ்ரீ சிவாங்கி குந்தியா அவர்களே மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட கல்வி அலுவலர் திரு முருகேசன் அவர்கள், முஸ்லி நகராட்சியினுடைய தலைவர் திருமதி கலைச்செல்வி சிவகுமார் அவர்கள், திரு சுரேஷ் அவர்கள், தனசேகரன், பாத்திமா, பாஸ்கரன், பல்சார் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோட்டத்தில் அண்ணன் மதிவாணன், அண்ணன் செங்கோட்டன் உள்ளிட்ட இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த இடத்தை நமக்கு தந்த அந்த ஐயம்பாளையம் பண்ணையை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் முதலிய நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இப்படி இங்கே பேசி நம்முடைய சிஓ மேடம் சொன்ன பொழுது, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் திருச்சி மாவட்டம் என்பது அது ஒரு மாடலாகவே இருக்கும் என்று சொன்னார். அது நகராட்சி நிர்வாகத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற சாதனையாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மாடலாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது என்று சொன்னால் அது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தான் என்று இங்கே எடுத்து சொன்னார்கள். அது மாடல்னு வெறும்னு சொல்லிட்டாங்க. அது திராவிட மாடல் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே நாம் தான் வழிகாட்டியாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ நிகழ்ச்சி இங்கே இருக்கின்ற பெரியவர்கள், சான்றோர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தில் ஏறத்தாழ ஒரு 4வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர், இந்த மாவட்டத்தை இந்த வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றிருக்கின்ற ஒரு மூத்த அமைச்சர் எழுந்து நின்று ஒவ்வொருவருக்காக யாரை கௌரவப்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்ல நான் சால்வை போடுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த துறையின் மீதும் இந்த மக்கள் மீதும் சான்றோர்கள் மீதும் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய மரியாதையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த மேடை அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும். வருகை தந்திருக்கின்ற, அதுவும் குறிப்பாக 1 லட்சம் ரூபாய் நம்முடைய பள்ளிக்கூட வளர்ச்சிக்காக வழங்கியிருக்கின்ற நம்ம விஸ்வகுமார் டாக்டர் மருத்துவருக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி கண்ணுக்கு தெரியாமல் இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு பள்ளியுடைய வளர்ச்சிக்கும் உதவி இருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். 100 ஆண்டு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது கடந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர்களையும், மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞரையும், மிகப்பெரிய அரசியல் பிரமுகர்களை உருவாக்கி தந்திருக்கிறது யார் என்று சொன்னால் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் தான். அதனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நாம் வாழ்ந்துருக்கின்றோம். சரி, ஆசிரியர்கள் மட்டும்தான் காரணம் என்று சொன்னால் அதையும் தாண்டி நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய கழிவறையை சுத்தம் செய்யக்கூடிய அந்த நல்ல உள்ளங்கள் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த 100 ஆண்டு வரைக்கும் இந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்திருக்க முடியுது என்பதை முதலில் நாம் உணர வேண்டும். ஆக இந்த பள்ளிக்கூடத்தில் வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் துறை சார்ந்து நீங்கள் பல்வேறு சாதனைகளையும் உடைய மாண்பு தமிழ்நாட்டில் நீங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அரசாங்கம் வருகிறது என்று சொன்னால் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த கையை பிடிச்சி நீங்கள் மேலே வந்துடும். நீங்கள் அந்த கையை பிடிச்சி மேலே வர்றதும் வராதும் அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நம்முடைய தாத்தா பாட்டிலாம் எப்படி இருந்தாங்க, நம்முடைய அப்பா எப்படி இருந்தாங்க, நம்ம அப்படியே இருக்க போகிறோமா, அல்லது அடுத்த கட்டத்துக்கு நாம் வளர்ந்து அவங்க உட்கார வச்சு சோறு போட போகிறோமா அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணத்தை விதைக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் பள்ளிக்கூடங்கள் தான். அதனால தான் இன்றைக்கு 2 அமைச்சர்களும், இன்னைக்கு நம்முடைய அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் சொன்னவர், நீங்கள் 2 பேருமே நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால தான் இன்னைக்கு 2 பேரும் நேரடியாக இங்கே வந்து அந்த முசிறியில் இருக்கிற இந்த ஸ்கூலை விட நம்ம பார்த்து இங்கே மக்களை பார்த்து பேசிட்டு போகணும்பா அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தான் நீங்கள் 2 பேருமே நாங்கள் வந்து இதை முடிச்சுட்டு அடுத்த கட்டம் இன்னும் பல்வேறு நிகழ்ச்சி நாங்கள் செல்ல இருக்கிறோம் என்று சொன்னாலும், சிஓ மேடம் சொல்ல மாதிரி எத்தனை பணிகள் இருந்தாலும் இதுதான் எங்களுடைய முதல் பணி என்பதற்காகத்தான் உங்களை சந்திக்க நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இப்படி உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க நாங்கள் என்றைக்குமே நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் குறிப்பாக கூட்டுறவுத்துறை பதிவாளர் ஓய்வு செல்வராஜ் அவர்கள் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் வழங்கியிருக்கிறார்கள். திரு சதாசிவம் பிள்ளை மரக்கடை முசிறி திரு சிவா அவர்கள் 1.25 லட்சம் வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று ஞானவேல் துணை ஆட்சியர் ஓய்வு 1.35 லட்சம் வழங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி மெஸ் பாலி என்கின்ற பாலசுப்ரமணியம் தொழிலதிபர் 1 லட்சம் ரூபாய், ஸ்ரீகாந்தி ஆசிரியர் ஓய்வு 25,000 ரூபாய்,
சிவஞானம் சிவா பிரிண்டர்ஸ் 25,000, சின்னமுத்து ஆசிரியர் குடும்பத்தினர் 25,000. இப்போது நான் சொன்னது போல நம்முடைய மருத்துவர் விஸ்வகுமார் அவர்கள் 1,00,000 ரூபாய், திரு முனைவர் ராமலிங்கம் அவர்கள் முன்னாள் மாணவரின் மகன் 1,35,000 என்று இப்படி நிறைய பேர் வாரி வழங்கியிருக்கின்ற ஒவ்வொரு வள்ளல்களுக்கும் துறையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மாணவ செல்வங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நிறைய தெரிஞ்சுக்கோங்க. டெக்னாலஜி அடாப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நம்முடைய தாய்மொழி ஒரே மேடையில் ரொம்ப சிம்பிளாக நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் 2 வார்த்தையில் நம்முடைய இருமொழி கொள்கையை பற்றி எடுத்து சொல்லிட்டார். மேடமை கூப்பிட்டு பேச சொன்னார். தமிழ் தெரியாட்டி பரவாயில்ல, இங்கிலீஷில் பேசுங்க, இது தமிழ்நாடு என்று சொல்லும்பொழுது தமிழ் மொழியும் நம்முடைய ஆங்கிலமே போதுமானது என்பதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மேடமும் வணக்கம் அனைவருக்கும் சொல்லிட்டு ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. நம்மளால் அதை கனெக்ட் பண்ண முடிகிறது. அதாவது அவங்க பேச என்னுடைய மாணவ செல்வங்களாம் நீங்கள் கை தட்டுறீங்க அப்படின்னா எங்களுக்கு தமிழும் ஆங்கிலம் போதும் என்பதை உணர்த்தக்கூடிய மேடையாகவும் இந்த நூற்றாண்டு மேடை அமைந்திருக்கிறது என்பது எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை தான். அது அந்த விதத்தில் வருகை தந்திருக்கிற பிள்ளைங்க நிறையா படிங்க, ப்ரெஷரோடு படிக்காதீங்க, பேஷனேட்டாக படிங்க. எனக்கு என்ன வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறோ அதை நோக்கி போங்க. அதை நோக்கி போகும் பொழுது உங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய பெற்றவர்களும் இருந்திட வேண்டும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் இருந்திட வேண்டும். நூற்றாண்டை கடந்து இன்னும் பல ஆளுமைகளை இந்த பள்ளிக்கூடம் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லி கல்வியுடைய இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கும் குறிப்பாக தலைமை ஆசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேரை சேர்த்து நீங்கள் விருது வாங்கியிருக்கிறீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அந்த பணியை செய்திட வேண்டும். உங்களுக்கு உறுதுணையாக எப்படி உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கெல்லாம் இருக்கிறார்களோ உங்களுக்கு உறுதுணையாக என்றைக்குமே ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இந்த அன்பில் மகேஷ் பொய்யாண்டி என்றைக்குமே ஒரு தோழனாக இருப்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.